ஸ்க்ரீனில் இருக்கிற ஃபோட்டோ போல் மயில் மல்லிக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நாகு எவ்வளவோ சொன்னாங்க, மயில் போகிற போக்கு சரியில்லை, அவங்க ஃபோன் பேசுகிறதாகட்டும், அவங்க செய்கிற நடவடிக்கைகள் எதுவுமே சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கூட அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்க தான் செஞ்சுது. ஏன்னா வீட்டில் நகை காணாமல் போனப்போ நம்ம வீட்டில் இருக்கிற கழுதை தான் தூக்கிட்டு போயிருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல தான் செய்வாங்க. ஆனாலுமே விஜய் மல்லி 2 பேருமே அவள் சின்ன பொண்ணு அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே அவங்க மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஆனால் மயில் அந்த நம்பிக்கையை காப்பாற்றினாங்களா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை. யாரோ ஒரு 6 மாதம் தெரிஞ்ச ஒரு பையன் பின்னாடியே அவங்க போயிட்டாங்க அப்படிங்கிறதால அந்த தினேஷுமே மயிலை வச்சு பல திட்டங்கள் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் நல்லவங்களுக்கு கடவுள் ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறது போல் அங்கே ஒரு ரூம் பாய் இருந்தாங்க. அவங்க மூலமாக இப்போ மயிலுமே ஒரு உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த தினேஷ் நல்லவன் இல்லை, பொண்ணுங்களை ஏமாற்றி விற்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை தெரியவுமே மயில் ஒரு வழியாக சுதாரிச்சிடுறாங்க. அதனால் தினேஷோட தலையில் ஒரு பாட்டிலை தூக்கி அடிச்சிடுறாங்க. தினேஷுமே மயில்கிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணாங்க அப்படிங்கிறப்ப ஓரளவு மயிலுக்குமே புரிஞ்சிருது அந்த ரூம் பாய் சொன்னதெல்லாம் உண்மைதான். இந்த தினேஷ் நல்லவன் இல்லை, தப்பானவனை நம்பி நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி எப்படியாவது நம்ம அக்கா கிட்ட போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வெளியில் வந்துடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே அவங்கள துரத்திட்டு வராங்க. ஆனால் மயில் ஒரு வழியாக தப்பிச்சு வந்துடுறாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதே தெரியலை. ஏன்னா தினேஷ் வாங்கி கொடுத்த ஜூஸையும் குடிக்கல, பிரியாணியும் சாப்பிடலை அப்படிங்கிறப்ப மயில் ஏன் மயங்கி விழுந்தாங்க? ஏன்னா அவங்க ரொம்பவே பதட்டத்தில் இருந்தாங்க, சரியாக சாப்பிடலை அப்படிங்கிறதெல்லாம் மயங்கி விழுந்திருப்பாங்க. அவங்களுக்கு யாராச்சும் ஒருத்தங்க சின்ன சின்ன உதவி செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் மயில் முழிச்சுப்பாங்க. ஸோ நிச்சயமாக மயில் அவங்க பண்ண தப்பை உணர தான் செய்வாங்க. அவங்க அக்கா, அண்ணி, விஜய் மாமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தர்கிட்டையுமே மன்னிப்பு கேட்க தான் செய்வாங்க. அவங்களுமே மன்னிக்க தான் செய்வாங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த ஒரு தருணத்துக்காக தான் ரசிகர்களுமே எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. இந்த அப்டேட் பார்த்து நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.